மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தாங்க முடியாத முதுகு வலி, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணா எனக்கு முதுகு வலி வந்துடுது, இல்ல ரொம்ப தூரம் நான் டிரைவ் பண்றேன், இதனாலயும் முதுகு வலி வருது, ரொம்ப நேரம் ஆஃபீஸ்ல உட்காந்து நான் ஒர்க் பண்றேன், இல்ல ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே நின்று ரொம்ப நேரம் நான் ஒர்க் பண்றேன், வீட்டுல கிச்சன்ல நின்று ஒர்க் பண்ணும்போது முதுகு வலி வருது, இல்ல வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதோ இல்ல குழந்தைங்களை தூக்கும் போதோ நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால முதுகு வலி இருந்துகிட்டே இருக்கு, தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம முதுகு தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றோம். இதுல வரக்கூடிய இந்த வெர்டிபிராஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருக்கக்கூடிய டிஸ்க், ஒவ்வொரு வெர்டிபிராக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் டிஸ்க். இந்த டிஸ்க்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு முதுகு வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்குறோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 8 hours 9 hours 12 hours கூட ஒர்க் பண்றவங்கள நம்ம பார்க்குறோம். சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால பார்த்தோம்னா நம்மளுடைய நெக், ஷோல்டர், நடு முதுகு வலியில அதிகமான பெயின், இந்த தொராசிக் வெர்டிபிரா அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல எல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமான வலி வர்றதா நம்மளால உணர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப தூரம் நம்ம டிரைவ் பண்றோம், ஸோ ரொம்ப நேரம் நான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் முதுகு வலி வருது. பொதுவா இந்த முதுகு வலியில பார்த்தோம்னா இந்த கழுத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இதுல கழுத்து ரொம்ப வலி ஆரம்பிக்குதை நம்ம பார்க்க முடியுது. இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ்ல என்னன்னா, ஒண்ணு கழுத்து எலும்பு, முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டாலோ டிஸ்க்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ நமக்கு இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன் ஏற்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, இன்றைக்கு நடு முதுகு வலி தான் நிறைய பேருக்கு இருக்கு. லோ பேக் ஏக் அப்படின்றது சொல்றோம். அந்த இடுப்புல இருக்கக்கூடிய கீழே சாக்ரம் போனுக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துலதான் முதுகு வலி நிறைய பேருக்கு வருது. இதுல மசில் ஸ்பாசம் அப்படின்ற கண்டிஷனும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். மசில் ஸ்பாசம், அதுக்கப்புறம் மசில் ரிஜிடிட்டி, இது எல்லாமே நம்ம சொல்றோம். பொதுவா இந்த மசில் ஸ்பாசம் அப்படின்றது என்னன்னா விரைப்புத்தன்மை, மசில்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டிஃப் ஆகிறது. குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு அப்புறம் என்னால கையை மேல தூக்கவே முடியல, முதுகுல பிடிச்ச மாதிரி இருக்கு, இப்படி டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 கையும் சேர்த்து தூக்குங்கன்னா தூக்க முடியாது, கீழே குனிஞ்சி நிமிந்து உட்காருங்கனாலும் உட்கார முடியல. அந்த அளவுக்கு நமக்கு இடுப்பு பகுதியில தசைகள் எல்லாமே ஒரு விரைப்புத்தன்மை ஏற்பட்டு கடினமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி காரணங்களால நமக்கு இந்த முதுகு வலி ஏற்படுது. பொதுவாக நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு இருந்தாலோ, முக்கியமா புரோட்டீன், இந்த புரோட்டீன் தான் நம்ம உடல்ல மசில் மாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் நம்ம உடல்ல குறைய குறைய என்ன ஆகும், நாளடைவில் வலிகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதே மாதிரிதான் முதுகு வலி இருக்கு, கை கால்ல வலி இருக்கு, கண்டைக்கால் தசைகள்ல வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தசைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பொதுவாக நமக்கு உடல்ல புரோட்டீன் குறைபாடு இருக்கும் பட்சத்துல ஏற்படுது. அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம், இது ரெண்டும் குறையறதுனால ஏற்படுது. இந்த கால்சியம் நமக்கு தெரியும், அது என்ன மெக்னீசியம் எது எதுல இருக்கு, இதை எப்படி நான் தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம், இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம உடல்ல 300க்கும் மேற்பட்ட பணிகளை இந்த மெக்னீசியம் செய்து, அந்த அளவுக்கு உடல்ல ஒரு நுண்ணிய அமைப்புகளாக இருக்கட்டும், இல்ல நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மெட்டபாலிசம், இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட மசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இதோட சேர்த்து புரோட்டீன் டயட், இந்த புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இப்போ நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்தே நம்ம வேலை செய்யறோம்னா 30 நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு 3 to 4 நிமிடம் நம்ம கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணியே ஆகணும். அப்போ இது ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ உட்காந்துட்டே இருக்கிறோம்னா 30 நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு ஒரு வாக் போறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம குனிஞ்சு நிமிர்றது, அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ், அதாவது கைகளை நல்லா உயர்த்தி இப்படி கைகளை மடக்கி வச்சுக்கிட்டு தலைக்கு மேல கையை நல்லா உயர்த்தி ஸ்ட்ரெச் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், முதுகு வலி பிரச்சனையும் வராமல் இருக்கும். அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ்ல நம்ம முதுகை பேக் ஆர்ச் பண்றது ரொம்ப நல்லது. எப்பவுமே நம்ம குனிஞ்சியே உட்கார்ந்து இருக்கிறோம், ஷோல்டர் பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டா இல்லாம கொஞ்சம் முன்னோக்கி வளைஞ்ச மாதிரி கூன் போட்ட மாதிரி ஆயிடும். ஒரு 35 வயதுல எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு போனோட ஸ்ட்ரக்சர், அந்த கர்வேச்சரே மாறி இருக்கும், ஸ்பைனல் கார்டோட கர்வேச்சரே நிறைய பேருக்கு மாறி இருக்கிறத பாக்குறோம்.
இதை தடுக்கணும். எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு ஸ்டிஃபா இருக்கணும்னா பேக் ஆர்ச் எக்ஸசைஸ் நிறைய பண்ணலாம். இதுல யோகாசனம் அப்படின்னு பார்க்கும்போது புஜங்காசனம் மிக சிறந்த ஒரு ஆசனமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சலபாசனம் சிறந்தது. கோமுகாசன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஆசனம்னு சொல்லலாம். காலையில தினமும் ஒரு 15 to 20 நிமிடங்கள் இந்த ஆசனங்கள் பண்றது, ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பிராணாயாமம் பண்றதெல்லாம் முதுகு வலி, முதுகு தண்டுவடத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி முதுகு வலி இருக்கிறவங்க கீரைகளை அதிகமா கவனம் செலுத்தி சாப்பிடணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா லட்சக்கொட்டை கீரை சாப்பிடலாம். முடக்கருத்தான் கீரை மிகவும் சிறந்தது. இந்த லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்றது இலைகள் நல்லா பெருசா மர வகையை சேர்ந்தது. இதை நம்ம சிறுபருப்போடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா முதுகு சம்பந்தப்பட்ட தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி முடக்கருத்தான் பேர்லயே இருக்கு பாருங்க, முடக்கருத்தான். ஸோ வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இது சிறந்தது. அதிகமா நமக்கு வந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது, வாயு பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்றவங்க, முதுகு வலி இருந்துகிட்டே இருக்கும், மூட்டு வலி இருக்குன்னா இந்த முடக்கருத்தான் கீரையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கீரையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது முதுகு வலி இது எல்லாமே மாயமாய் மறையுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வலி இருக்கிறவங்க நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சிட்ராமுட்டி தைலம் இதை வந்து ஈஸியா நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இல்லைன்னா வாத நாராயண தைலம் அப்படின்ற மருந்து இருக்கு. இந்த தைலங்களை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், முதுகு பகுதியில எங்கெல்லாம் வலி இருக்கோ நல்லா அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நம்ம ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு இந்த மருத்துவ முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா முதுகு வலி குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நீண்ட தூரம் நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போறோம்னா இதையுமே அப்பப்போ தவிர்த்துக்கோங்க. 30 நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி இடையில வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முதுகை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி படுக்கும்போது நல்ல ஃப்ளாட்டா இருக்கக்கூடிய, அதாவது மேடு பள்ளங்கள் இல்லாம படுக்கையை விரிச்சு தரையில படுக்கிறது இன்னும் சிறப்பு. ஸோ பாயை விரிச்சு நம்ம படுத்தோம்னா முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும். தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குணமாகும். வாரம் 2 முறை நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த எண்ணெயில நம்ம நொச்சி தைலமோ இல்ல சுக்கு தைலமோ நம்ம பயன்படுத்தலாம். இதையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது முதுகு வலிக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். மேலும் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பலகரை, சங்கு, பவளம் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இல்ல தனித்தனியான பருப்ப வகைகளையும் மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா முதுகு வலியோ இல்ல எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள், முதுகில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமைப்படுவதற்கு இதை எல்லாமே நம்ம செய்யலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.